சவுதி அரேபியாவில் நடைபெறும் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி. சீனாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல் அறிமுகம். சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சியில் சீனா தனது புதிய நீர்மூழ்கி களப்போர் வாகனத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அறிமுகம் வேர்ல்டு டிஃபென்ஸ் ஷோ நிகழ்வின் போது நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த அமைப்பு மனிதர் இல்லாமல் செயல்படும் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் ஆகும். கடலடி தளங்களில் கண்காணிப்பு, உளவு தகவல் சேகரிப்பு, சுரங்க வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் கடற்படை ஆதரவு நடவடிக்கைகளில் பயன்படுத்துவதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிப்பதாவது, இந்த நீர்மூழ்கி கள அமைப்பில் மேம்பட்ட சென்சார் மற்றும் தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பங்கள் உள்ளன. நீண்ட நேரம் கடல் அடியில் செயல்படக்கூடிய திறனும் இதில் இருப்பதாக கூறப்படுகிறது. சமீப ஆண்டுகளில் வளைகுடா பிரதேச நாடுகள் கடற்படை மற்றும் பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை அதிகரித்து வருகின்றன. இந்த சூழலில் சீனாவின் இந்த தொழில்நுட்ப அறிமுகம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் இராணுவ வர்த்தக உறவுகளில் புதிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு விற்பனைக்கா அல்லது தொழில்நுட்ப கண்காட்சிக்காக மட்டுமா என்பதில் அதிகாரப்பூர்வ விளக்கம் இன்னும் வெளியாகவில்லை. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.